பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எனது பேரன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கின்ற ஒரு தலைப்பிலே உரை நிகழ்த்தும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். இந்த வாய்ப்பை அளித்த அல்லாஹ்வை புகழ்வதோடு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தவர்களுக்கும் மீள்பார்வை குழுவினருக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்மை சமூகம், மனிதநேயம் என்ற இரண்டு முக்கியமான சொற்றொடர்களை இந்த தலைப்பு உள்ளடக்கி இருக்கிறது. பன்மை சமூகம் என்றால் என்ன, இதனால் எதனை கருதுகின்றோம் என்ற தெளிவு எங்களுக்கு மிகவும் அவசியம். பொதுவாக டைவர்சிட்டி, பன்மைத்துவம் பற்றி அடிக்கடி இன்று பேசப்படுகின்றது. ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி பற்றியும் அடிக்கடி பேசப்படுகின்றது. பொதுவாக சொன்னால் பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் வாழுகின்ற ஒரு சமூக அமைப்பை தான் நாங்கள் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி, பன்மைத்துவ சமூகம் என்று கூறுகின்றோம். இலங்கை நாடு ஒரு பன்மைத்துவ சமூக அமைப்பை கொண்டது. அதுபோன்றே பல்வேறு ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமல்ல, இன்று உலக நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகள் கூட சிலபோது பன்மைத்துவ தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பல இனங்கள், மொழி பேசுவோர், மதங்களை பின்பற்றுவோரை உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை தான் பன்மை சமூகம் என்று நாங்கள் குறிக்கின்றோம். இந்த பன்மை சமூகம் பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ன? குறிப்பாக இந்த பன்மை சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு, அந்த பன்மை சமூகத்திலே மோதல்களை தவிர்த்து பரஸ்பர புரிந்துணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் எத்தகைய பங்களிப்பை செய்ய முடியும், செய்கின்றது என்பதை பற்றி இந்த தலைப்பிலே நாங்கள் பேச உள்ளோம். இஸ்லாம் என்பது இயற்கையும் அதன் ஃபித்ரத் அல்லாஹ் அல்லத்தி ஃபத்தர நாஸ அலைஹா, மனிதனை எந்த இயற்கை அமைப்பில் அல்லாஹ் படைத்தானோ அதே அமைப்பில் உள்ள மதம் என்று குர்ஆன் இஸ்லாத்தை வர்ணிக்கின்றது. எனவே இஸ்லாத்தின் எல்லா போதனைகளும், கோட்பாடுகளும், கொள்கைகளும், சித்தாந்தங்களும் மனித இயற்கையோடு இணைந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மனித நேயம், இன்சானியா பற்றிய இஸ்லாமிய கோட்பாடு மனிதனை பற்றிய இஸ்லாத்தின் கோட்பாட்டோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது. மனிதன் பற்றிய இஸ்லாமிய கோட்பாடு, அல்லாஹு தஆலா மனிதனை ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாவின் பிரதிநிதி என்று அழைக்கின்றான். இது கால ரப்புக்குல் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அல்லாஹு தஆலா மனிதனை அவனுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக பூமியில் படைத்தான். எனவே இந்த மனித ஆளுமை பற்றிய இஸ்லாமிய கோட்பாடு மகத்தானது. உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் அல்லாவின் பிரதிநிதிகள். ஹலீஃபத்துல்லாக்களாக முஸ்லிம்கள் மட்டும் விளங்குவதில்லை. மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் அல்லாவின் பிரதிநிதிகளாக உலகத்தில் அல்லாவினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கோட்பாடு மிக உயர்ந்த ஒரு கோட்பாடு. மனித ஆளுமைக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள மகத்துவத்தை, சிறப்பை, கண்ணியத்தை இந்த கோட்பாடு குறிக்கின்றது. உலகத்தில் எந்த ஒரு மதமும் இத்தகைய ஒரு கோட்பாட்டை முன்வைக்கவில்லை. மனிதனின் சிறப்பு, மனிதனின் மேன்மை, மனிதனின் ஆளுமை பற்றிய இவ்வளவு மகத்தான, உயர்ந்த, உன்னதமான கோட்பாட்டை இஸ்லாம் தான் முன்வைத்திருக்கின்றது. அல்லாவின் பிரதிநிதியாக அவனை அறிமுகப்படுத்துகின்றது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதத்துடைய சந்ததிகளை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சூரா அல் இஸ்ராவின் 70ஆம் திருவசனத்தில் குறிப்பிடுகின்றான். இந்த திருவசனமும் மிகவும் முக்கியமானது. மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்பித்திருக்கின்றான் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. அல்லாஹு தஆலா மனிதனை, ஆரம்ப மனிதனை களிமண்ணை கொண்டு படைத்தான். வனஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, அந்த ஆத்மா, அந்த களிமண்ணனால் படைக்கப்பட்ட மனிதனிலே அல்லாஹ் தனது ஆத்மாவை ஊதினான் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே
உலகத்திலே மனிதன் எத்தகைய பாவமும் இன்றி பரிசுத்த நிலையில் பிறக்கின்றான். இதுவும் இஸ்லாம் முன்வைத்துள்ள மிக உயர்ந்த ஒரு கோட்பாடு. மனிதன் என்பவன் பரிசுத்தமான நிலையிலே உலகத்தில் பிறக்கின்றான் என்ற கோட்பாடும் மனிதனை பற்றிய இஸ்லாத்தின் மிக உயர்ந்த கோட்பாடு. எனவே ஒவ்வொரு மனித ஆளுமையும் கண்ணியமானது என்பது இஸ்லாத்தின் கருத்து. இந்த வகையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹல்கு இயாலுல்லா, அல்லாவின் படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாவின் குடும்பம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இது எவ்வளவு உயர்ந்த ஒரு கோட்பாடு என்று சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாவின் குடும்பம் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய அனுக்கிரகம், அவனுடைய கிருபை அனைத்து படைப்பினங்களையும் அடைய வளைந்துள்ளதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் மனிதத்துவம் பற்றிய இஸ்லாத்தின் கருத்தை நாங்கள் நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பிரசங்கம் எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானது. அரபியை விட அஜமியோ, அஜமியை விட அரபியோ கண்ணியமானவன் அல்ல. நீங்கள் அனைவரும் ஆதத்தின் மக்கள், குல்லுக்கும் மின் ஆதம் ஆதம் மின் துராப் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். எனவே இப்படி மனித ஆளுமைக்கு கண்ணியம் கொடுத்த தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்களிலேயே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே, அவர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே ஒரு யகூதியின், ஒரு ஜூதனின் மரண ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டது. இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்தார்கள். அப்போது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யூதனின் மரண ஊர்வலம் அல்லவா, ஏன் எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்டார்கள். அலைஸத் ரோஹன், இந்த யூதனுடைய உடலிலே இருப்பது அல்லாஹ் ஊதிய ஒரு ஆத்மா அல்லவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. எந்த அளவுக்கு மனித ஆளுமையை, ஒரு ஜூதனின் ஆளுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் என்று இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு, இஸ்லாத்தின் மிக அடிப்படையான ஒரு கோட்பாடு ரஹ்மா அல்லது கருணை என்ற கோட்பாடு. அல்லாஹு தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதுபோன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி குர்ஆன் குறிப்பிடும் போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், மனித சமூகம் முழுவதற்கும் ஒரு அருட்கொடையா, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு அருட்கொடையாகவே அன்றி உங்களை அனுப்பவில்லை என்று அவர்களை ஒரு ரஹ்மத்தாக குறிப்பிடுகின்றது. இது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இந்த ரஹ்மத் பொதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரஹமு மன்ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த வகையில் ரஹ்மத் அல்லது கருணை, மனிதாபிமானம் என்பது இஸ்லாத்தின் போதனைகள் அனைத்திலும், கோட்பாடுகள் அனைத்திலும் அடிப்படையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மனிதனை பற்றிய இந்த கோட்பாடு இஸ்லாத்தின் பன்மைத்துவ கோட்பாட்டோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது. உலகில் மனித இனத்தின் ஆரம்பம் ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் உருவாகியது என்று கூறுகின்ற குர்ஆன், அந்த ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் மனித சந்ததிகள் உருவாகி பல மொழி பேசும் மக்களாக, பல இனத்தைச் சேர்ந்த மக்களாக, பல நிறத்தை உடைய மக்களாக சமூகம் விரிவடைந்து உலகளாவிய சமூகமாக மாறியது என்ற கருத்து குர்ஆன் முன்வைக்கின்ற புரட்சிகரமான கருத்து. குர்ஆன் கூறுகின்றது, யா ஐயுஹன் நாஸ், இங்கு யா ஐயுஹன் முஃமினூன் என்று குறிப்பிடவில்லை, விசுவாசிகளை என்று குர்ஆன் சொல்லவில்லை, முஸ்லிம்களை பார்த்து குர்ஆன் அழைக்கவில்லை. யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை பல குழுக்களாக, இனங்களாக, கோத்திரங்களாக ஆக்கினோம். லித்தஆரஃபு, எதற்காக? பரஸ்பரம் நீங்கள் ஒருவரை ஒருவர் இனம் கண்டு அறிந்து புரிந்து கொள்வதற்காக. எவ்வளவு புரட்சிகரமான ஒரு திருவசனம் இந்த திருவசனம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மனித சமுதாயம் அனைவதும் ஒரு அடிப்படையில் தோன்றியது, ஒரு மூட ஊட்டிலிருந்து தோன்றியது கூறுகின்ற குர்ஆன், மனிதர்கள் இயற்கையாகவே பல இனங்களாக, பல மொழி பேசுபவர்களாக,
பல கோத்திரங்களாக கால ஓட்டத்தில் பறந்து உலகத்திலே வாழ்ந்தார்கள். இது மனித இயற்கை, உலக வாழ்க்கையின் இயற்கை, உலக வரலாற்றின் இயற்கை. இந்த வகையில்தான் பல்வேறு மொழி பேசுபவர்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கோத்திரங்கள் உலகத்தில் தோன்றின. இந்த வித்தியாசங்கள் வேற்றுமைகளின் பின்னால் உள்ள நோக்கம் லித்தஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு தெரிந்து கொள்வதற்காக, ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், நாட் ஃபார் கான்ஃப்ளிக்ட். எனவே இந்த மனிதர்கள் வித்தியாசமான மொழிகளை பேசினாலும், வித்தியாசமான இனங்களாக அவர்கள் இருந்தாலும், வித்தியாசமான நிறங்களை கொண்டிருந்தாலும் பரஸ்பரம் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். இங்குதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த கோட்பாடு உருவாகின்றது. நாங்கள் என்ன மொழியை பேசினாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தாலும் அனைவரும் மனித இனத்தின் அங்கத்தவர்கள் என்ற வகையிலே, நாங்கள் அனைவரும் மனித இனத்தின் அங்கத்தவர்கள் என்ற வகையிலே ஒரே அல்லாவின் சிருஷ்டிகள் என்ற அந்த உன்னதமான கோட்பாடு மனித சமூகத்தின் ஒருமைப்பாட்டையும் வைக்கின்றது. இந்த திருவசனம், யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம், வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, பல இனங்களாக குழுக்களாக உங்களை ஆக்கினோம். லித்தஆரஃபு என்ற கன்செப்ட் என்ற கோட்பாடு மிகவும் உயர்ந்த ஒரு கான்செப்ட். எனவே இந்த அடிப்படையில் தான் இன்று உலகத்திலே பரஸ்பர புரிந்துணர்வுக்கான மகாநாடுகள், இன்டர்ஃபேத் டயலாக் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதங்களுக்கிடையிலான உரையாடல், இனங்களுக்கிடையிலான உரையாடல், இவ்வாறு இந்த உரையாடல்கள் நடைபெறுவதன் நோக்கம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக. ஒருவர் அறிந்து கொள்ளாத நிலையில்தான் வித்தியாசங்கள் தோன்றுகின்றது. வித்தியாசங்கள் பிளவுகளாக மாறி மோதல்களாக உருவெடுத்து இரத்த கடலைகள் ஏற்படுகின்றது. எனவே அடிப்படையான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித இனம் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், மனித இனம் முழுவதும் அல்லாவின் குடும்பம் என்ற அந்த உயர்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மனித இனம், அந்த மனிதர்கள் அனைவரையும் பரஸ்பரம் புரிந்துணர்வோடு நோக்க வேண்டும். அதை இன்னொரு திருவசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்து ரூம் 22ஆம் திருவசனம், ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் ஹலக்கஸ் சமாவாத்தி வல்லார், வானங்கள் பூமியை படைத்ததும், வக்திலாவை அல்சினத்துக்கும் அல்வானிக்கும், உங்கள் நிறங்களும் மொழிகளும் வித்தியாசமாக இருப்பதும். எனவே வித்தியாசமான மொழிகள், நிறங்கள் இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மாட்சிமையை, சிறப்பை, அவனுடைய சிருஷ்டியின் அற்புதத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான் சூரா ஹூதிலே, வலவு ஷா ரப்புக லஜஅலன் நாஸ் உம்மத்தன் வாஹிதா, உங்கள் இறைவன் நாடியிருந்தால் அனைத்து மக்களையும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கலாம். வலா யஸாலூன முக்தலிஃபீன், ஆனால் அப்படி அல்ல, அவர்கள் வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், வித்தியாசமான அமைப்பிலே இருக்கிறார்கள். இல்லாமன் ரஹ்ம ரப்புக் வலிஸாலிக ஹலகஹும். எனவே அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர ஏனைய மனிதர்களெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள், அபிப்பிராய பேதங்கள், வித்தியாசங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வலிஸாலிக ஹலகஹும், இந்த இயற்கையின் அமைப்பில்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் என்ற கருத்தையும் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே மனிதர்கள் மத்தியில் இன, நிற, மொழி வித்தியாசங்கள் காணப்படுவது இயற்கை. நான் நினைக்கவில்லை உலகத்தில் எந்த ஒரு மதமாவது மனித இனம் ஏன் வித்தியாசமான அமைப்பில் இருக்கின்றது, ஏன் வித்தியாசமான மொழிகளை பேசுகின்றது, இனங்களாக பிரிந்திருக்கின்றது, தேசங்களாக பிரிந்திருக்கின்றது என்ற அந்த கருத்தை குர்ஆன் முன்வைப்பது போன்று தர்க்க ரீதியாக எந்த ஒரு மதமும் முன்வைக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்படி வித்தியாசமான மனிதர்கள் உலகில் காணப்படுவது, வித்தியாசமான மொழிகள் பேசப்படுவது, வித்தியாசமான இனங்களாக அவர்கள் இருப்பது உண்மையில் மனித இனத்திற்கு அழகூட்டுகின்றது, மனித இனத்திற்கு வளமூட்டுகின்றது, மனித கலாச்சாரம் பண்பாட்டிற்கு செழுமையை அளிக்கின்றது. இது அல்லாஹ்வின் நியதி. ஒரு பூங்காவிற்கு நீங்கள் நுழைந்தால் அந்த பூங்காவிலே
பல்வேறு நிறத்தையுடைய மலர்கள், பல்வேறு மணத்தையுடைய மலர்கள், பல்வேறு அமைப்பை கொண்ட மலர்கள், இப்படி வித்தியாசமான மனங்களை கொண்ட அமைப்புகளை கொண்ட இந்த அழகிய மலர்கள் அந்த பூங்காவிற்கு அழகை ஏற்படுத்துகின்றது. இந்த மலர்கள் அனைத்தும் ஒரே வகையாக இருந்தால், ஒரே நிறமாக ஒரே அமைப்பாக இருந்திருந்தால் உண்மையில் அந்த பூங்காவின் அழகு சிறப்பாக இருந்திருக்க மாட்டாது. எனவே பூங்காவில் வித்தியாசமான மலர்கள் இருப்பது போல மனித இனத்தில் வித்தியாசமான மொழி பேசுபவர்கள், இனத்தைச் சேர்ந்தவர்கள், அமைப்பைச் சேர்ந்தவர்கள், நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி, இயற்கையின் நியதி. இந்த நியதியால் மனித சமூகம் எந்த ஒரு நஷ்டத்தையும் அடைவதில்லை. மனித சமூகம் மேம்பாட்டை அடைகின்றது. மனித சமூகத்தின் பண்பாட்டு வளர்ச்சி என்றால் என்ன? உலகத்திலே மனித நாகரிகத்தின் வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சியை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்று நாங்கள் அடைந்திருக்கின்ற மொத்தமான அந்த பண்பாட்டு கலாச்சார வளர்ச்சிக்கு பல்வேறு இனங்கள் பணிபுரிந்திருக்கின்றன, பல்வேறு சமூகத்தவர்கள் பணிபுரிந்திருக்கின்றன, பல்வேறு தேசத்தவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். இப்படியாக வித்தியாசமான மனிதர்களின் ஒட்டுமொத்தமான பங்களிப்பின் முற்றுப்பெறுதான் உலகத்தில் உலகளாவிய மனித நாகரிகமும் மனித பண்பாடும் கலாச்சாரமும். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், மக்கள் மத்தியிலே காணப்படுகின்ற வித்தியாசங்கள், மொழி ரீதியான வித்தியாசங்கள், அமைப்பு ரீதியான வித்தியாசங்கள், தேசிய ரீதியான வித்தியாசங்கள் என்பன மோதலுக்காக அல்ல, மனித வாழ்விற்கு அழகூட்டுவதற்காக, செழுமைப்படுத்துவதற்காக. இஸ்லாம் இந்த வித்தியாசங்களை அங்கீகரிக்கின்றது. ஆனால் மொழி, இன, நிற வேற்றுமைகளை அனைத்தையும் தாண்டி மனிதத்துவத்திற்கு, மனிதாபிமானத்திற்கு இஸ்லாம் முதலிடம் அளிக்கின்றது. இந்த மனிதத்துவத்தின் அடிப்படையில், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் இந்த வித்தியாசங்களையெல்லாம் புரிந்து கொண்டு மனிதர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபட முடியும். நாங்கள் அனைவரையும் சகோதரர்களாக நாங்கள் நோக்க முடியும். இந்த வகையில்தான் உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. அந்தந்த மதங்களை மக்கள் பின்பற்றுகின்றார்கள். இஸ்லாம் எவரையும் நிர்பந்திக்கவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் பலவந்தமில்லை என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே இஸ்லாம் அந்த மக்கள் அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது. இஸ்லாமிய தவாவை நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம், இஸ்லாத்தின் தூதை அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம், இஸ்லாத்தின் பால் அவர்களை அழைக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ அவர்களை பொறுத்தது. ஏனென்றால் குர்ஆன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது, லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. நாங்கள் மார்க்கத்தில் பலவந்தமில்லை, நன்மை என்பது தீமையிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டு விட்டது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் இப்போது இதுவரை பன்மைத்துவம் பற்றிய, மனிதத்துவம் பற்றிய இஸ்லாத்தின் கோட்பாட்டை, சித்தாந்தத்தை நாங்கள் பார்த்தோம். பன்மை சமூகம், அதன் செயல்பாடு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வெறும் சித்தாந்தமாக இருக்கவில்லை, தியரட்டிக்கல் கான்செப்டாக, வெறுமனே கோட்பாடாக, சித்தாந்தமாக இருக்கவில்லை. அது நடைமுறையில் செயல்படுத்தி காண்பிக்கப்பட்டது. நீண்ட இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் படித்து பார்த்தால், இஸ்லாம் ஆரம்ப காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த ஆரம்ப கால பிரிவிலேயே முதலாக மல்டி எத்னிக் சொசைட்டி, மல்டி ரிலீஜியஸ் சொசைட்டி, ஒரு பன்முக பல்வேறு கலாச்சாரங்கள் பல மதங்களை கொண்ட ஒரு சமூகத்தை எதிர்விலே எதிர்நோக்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அங்கு மக்காவிலே இருந்து சென்ற குறைஷிகள் இருந்தார்கள், மதீனாவிலே ஏற்கனவே இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற குழுவினர்கள் இருந்தார்கள், முக்கியமாக மதீனா சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக ஜூதர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே ஜூதர்கள் அங்கு குடியிருந்தார்கள். இப்போது முஸ்லிம்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சமூக அமைப்பை அங்கு எதிர்நோக்குகின்றார்கள். மல்டி எத்னிக் சொசைட்டியை எதிர்நோக்குகின்றார்கள். யூதர்கள் முக்கிய அங்கமாக இருக்கின்ற அந்த மதீனா சமூகத்தை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பணி, இந்த மதீனாவிலே வாழுகின்ற சமூகத்தவர்கள் மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக, அவர்களுடைய உரிமைகளை வரையறுப்பதற்காக,
பரஸ்பரம் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு உடன்படிக்கையை அவர்கள் கைச்சாத்திட்டார்கள். இது உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய டிப்ளமசி, ராஜதந்திரத்தையும் அவர்களுடைய மனிதாபிமானத்தையும் அவர்களுடைய தூர நோக்கையும் காட்டுகின்றது. மதீனாவிலே வாழ்கின்ற யூதர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், மக்காவிலிருந்து வந்த ஹாஜிர்கள் இருக்கின்றார்கள், ஏற்கனவே மதீனாவிலே பரஸ்பரம் மோதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்ற குழுவினர்கள் இருக்கின்றார்கள். இந்த அத்தனை சமூகத்தவர்களையும் ஒரு சமூகமாக இணைத்து, மதீனா சமூகமாக இணைத்து, அவர்கள் மத்தியில் ஒவ்வொரு சாராரின் உரிமைகளையும் வரையறுத்து ஒரு உடன்படிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டார்கள். இதுதான் மதீனாவிலே அவர்கள் நிறைவேற்றிய முதலாவது பணி. இது மீசாக்குல் மதீனா, சார்ட்டர் ஆஃப் மதீனா, மதீனா சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. பேராசிரியர் ஹமீதுல்லா அவர்கள் இந்த மதீனா சாசனத்தை பற்றி குறிப்பிடும்போது த ஃபர்ஸ்ட் ரிட்டன் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு என்று குறிப்பிடுகின்றார்கள். உலகத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட எழுதப்படாத ஒரு அரசியல் சாசனம் என்று பேராசிரியர் ஹமீதுல்லா அவர்கள் இந்த மதீனா சாசனத்தை விளக்குகின்றார்கள். மதீனா சாசனத்தின் ஒவ்வொரு ஷரத்தும் ஒவ்வொரு நிபந்தனையும் உண்மையில் மனித்தியான கணக்கில் விளக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு நிபந்தனையும் அந்த மதீனாவிலே வாழ்ந்த சமூகங்கள், இனங்களின் பணிகள் என்ன, அவருடைய உரிமைகள் என்ன, எந்த வகையில் அவர்கள் பரஸ்பரம் உடன்பட்டு செயல்பட வேண்டும் என்ற அந்த அத்தனை விதிகளையும் அது எடுத்து காட்டியது. எனவே மதீனா சாசனம், சார்ட்டர் ஆஃப் மதீனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ராஜதந்திர நோக்கிற்கு, தூர நோக்கிற்கு மட்டுமல்ல, மனிதாபிமான நோக்கிற்கும் மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. மக்கள் மத்தியில் மோதலை தவிர்ப்பதற்காக இத்தகைய ஒரு உடன்படிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்காவிட்டால், யூதர்கள் இந்த மதீனா சமூகத்திலே எங்களுடைய நிலை என்ன, எங்களுடைய உரிமைகள் என்ன என்ற ஒரு கேள்விக்கு ஆளாகி இருப்பார்கள். அவர்கள் நினைத்தவாறு தங்கள் உரிமைகளை கோரியிருப்பார்கள். இதே போன்று மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்களும் அந்த யூதர்களின் உரிமைகளை சில நேரம் பறித்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கின்றது. அது மோதலாக, கான்ஃப்ளிக்டாக மாறி ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கும். இத்தகைய ஒரு நிலையை தவிர்த்து மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கப் போகின்ற அந்த சமூக அமைப்பிலே ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு பிரிவினரும் எப்படி தங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்று கண்ணியமாக சுதந்திரமாக வாழலாம் என்ற அந்த அடிப்படையை இந்த மதீனா சாசனம் அவர்களுக்கு வழங்கியது. மதீனா சாசனம் கைத்திடப்பட்டு சில காலத்துக்கு பின்னர் சில வருடங்களுக்கு பின்பு நஜ்ரான் பிரதேசத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து, இந்த மதீனா சமூகத்திலே எங்களுடைய நிலை என்ன, யூதர்களுக்கு ஒரு நிலை இருக்கின்றது, எங்களுடைய நிலைகள் என்ன, எங்களுடைய சுதந்திரம் என்ன, எங்களுடைய உரிமைகள் என்ன என்பது பற்றி மஸ்ஜிது நபவியிலே கலந்துரையாடல் நடத்தினார்கள். சில விவாதங்களும் அங்கு நடைபெற்றது. சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த தூது குழுவினர் பிரிந்து செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அவர்களுக்கு துணையாக அனுப்பினார்கள். அந்த நஜ்ரான் கிறிஸ்தவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையும் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்கது. கிறிஸ்தவருடைய உரிமைகள் வழங்கப்பட்டது. அவர்களுடைய மத சுதந்திரம், மதத்தை அனுஷ்டிக்கின்ற சுதந்திரம், அவருடைய மத கிரியைகளை உரிய முறையில் நிறைவேற்றுகின்ற சுதந்திரம் அத்தனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு, பாதுகாப்பு வழங்கப்பட்டு, அன்பளிப்புகளை வழங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை அவர்களுக்கு பாதுகாவலாக அனுப்பி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே ஹலீஃபாக்களுடைய காலப்பிரிவிலே, குறிப்பாக ஹதரத் உமர் அவருடைய காலப்பிரிவிலே இஸ்லாம் அரபு தீபகற்பத்தை தாண்டி பைசாந்திய பிரதேசம், பாரசீகம், மத்திய ஆசியா போன்ற பிரதேசங்களுக்கு பரவ ஆரம்பித்தது. இப்படி பரவ ஆரம்பித்ததும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், பௌத்தர்கள் இந்த சமூகத்திற்கு அமைப்பில் நுழைந்தார்கள். இப்போது அந்த இஸ்லாமிய சமூக அமைப்பு விரிவடைகின்றது. மதீனாவிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள்,
நஜ்ரானிலிருந்து கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். இப்போது இஸ்லாம் மத்திய ஆசியாவை அடைந்த போது அங்கு பௌத்தர்கள் இருந்தார்கள். இந்தியாவை அடைந்த போது முகமது பின் காசிமின் கீழே அங்கு இந்துக்கள் வந்தார்கள். பைசாந்திய சாம்ராஜ்யத்திலே ஜொரவாஸ்டியர்கள் இருந்தார்கள். பாரசீகத்திலே ஜொரவாஸ்டியர்கள் இருந்தார்கள். மஜூசிகள் இருந்தார்கள். இப்படியாக மல்டி ரிலிஜியஸ் மல்டி எத்னிக் சொசைட்டியாக பல்லின பல சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய சமூக அமைப்பாக இஸ்லாம் வியாபித்து பரவியது. இந்தியாவை முகமது பின் காசிம் கைப்பற்றிய போது ஹிந்துக்களை அவர்கள் எதிர்நோக்கினார்கள். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பற்றிய பரிச்சயம் அவர்களுக்கு இருந்தது, அஹ்லுல் கிதாபுகள். இந்த இந்தியாவிலே ஹிந்துக்களை பொறுத்தவரையில் எத்தகைய முறையை கடைப்பிடிப்பது, எந்த வகையில் அவர்களை நடத்துவது என்ற பிரச்சனை எழுந்தபோது அவர்கள் மதீனாவிலே உள்ள முஸ்லிம் அறிஞர்களுக்கு எழுதி அவருடைய கருத்தை கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸு ஷூராவை கூட்டிய பின்னர் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் யூதர்களை பொறுத்தவரையில் அஹ்லுல் கிதாபுகளாக கருதி எந்த உரிமைகள் வழங்கப்பட்டதோ அதே போன்ற உரிமைகளை நீங்கள் இந்துக்களுக்கும் வழங்க வேண்டும். அவருடைய மத கிரிகைகளுக்கு இடம் அளிக்க வேண்டும். அவருடைய மதஸ்தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். மத சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொடுத்தார்கள். இதே போன்று இந்தியாவிலே மத்திய ஆசியாவிலே துருக்கிஸ்தான் கிழக்கு துருக்கிஸ்தான் பகுதியிலே இஸ்லாம் பரவிய போது பௌத்தர்கள் அங்கிருந்தார்கள். எனவே பௌத்தர்களை பொறுத்தவரையில் எத்தகைய முறையை கையாளுவது என்று பிரச்சனை வந்தபோது இந்த அஹ்லுல் கிதாபுகளாக கருதப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவருடைய அதே அடிப்படையில் பௌத்தர்களும் நடாத்தப்பட்டார்கள். நான் இந்தியாவிலே நடந்த அந்த சர்வதேச ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ஃபரன்ஸில் புத்திஸ்ட் முஸ்லீம் டயலாக் என்று ஒரு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்தேன். அதிலே மிக அழகாக நான் விளக்கி இருக்கின்றேன் எவ்வளவு தூரம் பௌத்தர்களோடு முஸ்லீம்கள் இணங்கி வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அவருடைய சுதந்திரங்கள் பேணப்பட்டிருக்கின்றன என்று. ஜெருசலம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலப்பிரிவிலே கைப்பற்றப்பட்டது மிக முக்கியமான நிகழ்வு. ஜெருசலம் கைப்பற்றப்பட்டதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு கிறிஸ்தவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கை முக்கிய அம்சங்களை நான் வாசித்து காட்டலாம் என நினைக்கின்றேன். அல்லாவின் அடிமையாகிய உமர் ஏலியாவின் மக்களுக்கு, ஏலியா என்றால் ஜெருசலத்தின் ஒரு முக்கியமான பிரதேசம், கிறிஸ்தவர்கள் நிறைய வாழ்கின்ற பிரதேசம், ஏலியாவின் மக்களுக்கு இந்த சாசனத்தை வழங்குகின்றேன். அவர்களது உயிர், உடைமைகளும் கோயில்களும் அதில் உள்ள சிலுவைகளுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுகின்றது. அவர்களது கோயில்கள் உடைக்கப்படவோ அவற்றிற்கு ஊறு விளைவிக்கப்படவோ மாட்டாது. அவர்களுக்கு எத்தகைய பாதிக்கும் விளைவிக்கப்பட மாட்டாது. அவர்களது மதத்தை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய உரிமையை அல்லாவும் அவனது தூதரும் விசுவாசிகளும் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். இதற்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்த உடன்படிக்கையில் ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், முஆவியா பின் அபு சுஃபியான் ஆகியவர்கள் சாட்சிகளாக கைச்சாற்றிட்டார்கள். எனவே இவையெல்லாம் இஸ்லாம் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மனித இனத்தை நோக்கி எவ்வாறு அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதித்து கண்ணியப்படுத்தி நடத்தியது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். மத்திய ஆசியாவிலே முக்கியமாக ஆப்கானிஸ்தான் பகுதியிலே நவவிஹாரா என்று பௌத்தர்களுடைய பெரும் வணக்கத்தலம் இருந்தது. இந்த வணக்கத்தலம் இஸ்லாமிய ஆட்சியில் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டது. எந்த அளவு பாதுகாக்கப்பட்டது என்றால், கிறிஸ்துக்கு பின் 663ஆம் ஆண்டு அந்த பலக் பிரதேசத்தை தரிசித்த ஒரு சீன பிரயாணி எவ்வளவு தூரம் இந்த இஸ்லாத்தின் ஆட்சியில் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் கூட நவவிஹாரை மிக உற்சாகமாக செயல்படுகின்றது, மக்கள் எவ்வளவு சுதந்திரமாக வாழுகின்றார்கள், எப்படி அவருடைய கல்விப் பணிகள் நடைபெறுகின்றது என்பதை பற்றி மிகச்சிறந்த விளக்கத்தை அளிக்கின்றார்கள். ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலிலே ப்ரொஃபஸர் தோமஸ் ஆர்னல்ட் அவர்கள் மிக அழகாக எவ்வாறு தென்கிழக்காசியாவிலே இஸ்லாம் அமைதியாக பரவியது,
எத்தகைய படையெடுப்பும் செய்யப்படாமல், எத்தகைய முற்றுகையும் மேற்கொள்ளப்படாமல் அமைதியான தாயிகளால், சூஃபிகளால், பிரசாரர்களால் இந்த மார்க்கம் எவ்வாறு பரவியது என்பதை மிக அழகாக விளக்குகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனித உரிமைகள், மனிதாபிமானத்தை பொறுத்தவரையில் மிக பெருமை மிக்க ஒரு நீண்ட வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. முழு மனித இனத்தையும் அல்லாவின் சிருஷ்டியாக நோக்கி, அல்லாவின் குடும்பமாக நோக்கி, இந்த மனித சமூகத்தின் மத்தியிலே பல்வேறு மொழி பேசுவோர், இனங்களை கொண்டோர், நிறத்தை கொண்டோர் இருப்பதை அங்கீகரித்து வரலாற்று உண்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த வேற்றுமைகளுக்கு மத்தியில் மனிதர்கள் என்ற வகையிலே மனிதாபிமானத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் ஒன்றுபட்டு வாழலாம் என்ற உண்மையை இஸ்லாம் போதித்தது மட்டுமல்ல, செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே எவரையும் பலாத்காரமாக இஸ்லாத்திற்குள் நுழைத்ததாக வரலாறு இல்லை. இஸ்லாத்தை பற்றி பிற்காலத்தில் கட்டப்பட்ட கதைகளெல்லாம் இன்று ஒரு வெறும் புனைகதைகளாக மாற்றப்பட்டு விட்டது. எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது உலகத்தில் வாழுகின்ற பல இன்னங்களை கொண்ட சமூகங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இஸ்லாமும் முஸ்லிம்களும் இருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் மத்தியிலே பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அனைவரையும் மனிதர்களாக மதித்து எங்களுடைய உயர்ந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நிச்சயமாக அமைதியும் நிம்மதியும் நிறைவும் நிறைந்த ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை, தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம். அல்லாஹு தாலா அத்தகைய ஒரு பணியிலே நாங்கள் ஈடுபடுவதற்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து, இந்த முக்கியமான ஒரு தலைப்பிலே என்னை பேச அழைத்தமைக்கு நான் நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து அல்லாஹ்வை புகழ்ந்து எனது பேச்சை முடிக்கின்றேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.